வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திம்பு கோட்பாடுகளுடன் புதிய அரசமைப்பு வரைவு, யாழில் தமிழ் தரப்புகள். பயங்கரவாதம் தொடர்பான எந்தவொரு சட்ட மூலமும் எமது நாட்டிற்கு அவசியமில்லை என்கிறார் ஜெபரட்ன அடிகளார். வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்திரணி, யாழில் போராட்டத்தில் குதித்த சட்டத்திரணிகள். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் நினைவேந்தல். யாழில் கரைவேலைவாடி தீயிட்டு அழிப்பு, கடற்றொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு. திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி விபத்தில் ஒருவர் பலி. சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம், வைத்திய நிபுணர் எச்சரிக்கை. மலையகத்தில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பத்தளையில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சிக்கிய சந்தேக நபர். 16 கிலோ குஷ் போதைப் பொருளுடன் மூவர் கைது. ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான மன்னார் இளைஞன், வெளியாகும் தகவல்கள். கொழும்பில் காதலனை தந்தை என்று கூப்பிட மறுத்த பிள்ளையை கொலை செய்த இளம் தாய். அக்குறைகொட இரட்டை கொலை, நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து விலகல். இந்தியா அமெரிக்கா உறவில் புதிய திருப்பம். பிரித்தானிய கனேடிய மக்களுக்கு விசா இல்லாத பயண அனுமதியை உறுதி செய்யுமாறு தகவல். விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுக்கும் வகையில் திம்பு கோட்பாடுகளை முழுமையாக உள்ளடக்கிய சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசமைப்பு யோசனைகளை தயாரிப்பதென்று யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள 2015-2019 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஒற்றையாட்சி அரசமைப்பு முறையை அடியோடு நிராகரிப்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தரப்பினரும் உறுதியாக தெரிவித்தனர். தமிழ் தேசம் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஏனைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் எதிர்காலத்தில் இந்த முயற்சியில் இணைய விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் திறந்திருக்கும் என்றும் அனைவரையும் அரவணைத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பலப்படுத்துவது எமது நோக்கம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, அதேபோல புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் அவசியமில்லை என யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்ன அடிகளார் தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் இருக்கும் மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கும் பயங்கரவாதம் தொடர்பான சட்டமூலத்துக்கு எதிரான கையொப்ப போராட்டத்தில் இன்று கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனவே இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நீக்குமாறு நீண்ட காலம் அரசாங்கத்தை தமிழ் மக்களாக நாம் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டு வருகிறோம். ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் பாணியில் புதிய ஒரு சட்டமூலம் கொண்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். புதிய சட்டத்தின் மூலமாகவும் தமிழ் மக்களுக்கு பிரதானமாக பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியிலே நிறைவடையும் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார். சட்டத்தரணி மல்லவராட்சி மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று முழுநேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். சட்டத்தரணிகள் குறித்த போராட்டத்தால் யாழ் மாவட்டத்தில் இன்று வழக்குகளை எதிர்கொண்ட பலர் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்தனர். சில தினங்களுக்கு முன் தலங்கமு அக்குறைகொட பகுதியில் சட்டத்தரணி மல்வராட்சி மற்றும் அவரின் மனைவியுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொடூர சம்பவத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் நினைவேந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீல தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் மறைந்த ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் திருவுருவ படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிக்சன் மலர் மாலை அணிவித்ததோடு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுடர் ஏற்றி வைத்தார். இதையடுத்த நிகழ்வில் கலந்து கொண்டோரால் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதிகள் நேற்று கரைவலைவாடி தீ வைத்திருக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அல்பிரட் என்பவருக்கு சொந்தமான கரைவலைவாடியை நேற்று இரவு இனம் தெரியாதவர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்துக்கான கரைவேலை தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகள் அந்த பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் இனம் தெரியாத நபர்களால் குறித்த வாடி எரிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது.
நடைபெறவுள்ள காப்போத சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் இன்று மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என ராகம மருத்துவ பீடத்தின் பேராசிரியரும் சிறப்பு மனநல வைத்தியருமான மியூரு சந்திரதாச தெரிவித்தார். இன்று இரவு நித்திரை இழந்து படிப்பில் ஈடுபடுவது பொருத்தமானதல்ல என்றும் மதச்சடங்களில் ஈடுபட்டு மனதை அமைதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த குறுகிய கால பகுதியில் இதுவரை படிக்காத பாடங்களை படிக்க நேரத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதி அண்மித்த பகுதியில் இன்று பகல் 1:50 மணிகளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்தார். கிளிநொச்சி பகுதியிலிருந்து முருகண்டி நோக்கி பயணித்து மகளுந்து முருகண்டி பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சிறியரக மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 பேரும் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மகிழுந்து செலுத்தி வந்த திருவண்ணாமலை வைத்தியசாலையின் வைத்தியரை காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது. நாடு முழுவதும் உள்ள சிறுநீரக நோயாளிகளில் சுமார் 10% தான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது தெரியாமல் இருப்பதாக வைத்திய நிபுணர்கள் கூறுகின்றனர். தேசிய சிறுநீரக நோய் டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் வைத்திய நிபுணர் அர்ஜுன மாரசிங்க தெரிவிக்கையில், உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயை கட்டுப்பாடாக வைத்திருக்க தவறும் நபர்களுக்கு சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளது என்றும் வலியுறுத்தினார். நோயை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் கட்டுப்படுத்த முடியும். நோயின் தாக்கம் அதிகரிக்கும் வரை பல நோயாளிகள் கண்டறியப்படுவதில்லை. அதிக கொழுப்பு அல்லது உயர் இரத்த சர்க்கரை உள்ளோர் வழக்கமாக சிறுநீரக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கடுமையான சிக்கலை தடுக்க நோயை முன்கூட்டி கண்டறிவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையின் காரணமாக நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் நில்தண்டாகின்ற பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாத்தளை மாவட்டத்தின் வீல்கம்போ பகுதிக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் வெடிப்புகள் தோன்றுதல், மரங்கள் அல்லது மின்கம்பங்கள் சாய்வடைதல், நீரூற்றுக்கள் திடீரென்று வெளிப்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு விலகி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மண் சரிவு தொடர்பான ஏதேனும் அவசர அறிகுறி காணப்பட்டால் உடனடியாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தையோ அல்லது அந்தந்த பகுதியின் கிராம உத்தியோகத்தரையோ தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வத்தளை பகுதியில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த பொதி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 4 T56 ரக துப்பாக்கிகள், 4 ரிவால்வர் துப்பாக்கிகள், 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள், 11 வகையான சிம் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையின் பின் சம்பந்தப்பட்ட பொதியை மறைத்து வைத்ததாக சந்தேகப்படும் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 16 கிலோகிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற பெண்ணொருவர் உள்ளிட்ட 3 விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணிக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த விமான பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட குஷ் போதைப் பொருள் மிக பெரும் அளவிலானதாகும் என்றும் இதன் சந்தை மதிப்பு கோடிக்கணக்கான ரூபாவாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணிகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜிந்துப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞர் மன்னார் மாவட்ட முசலை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்டாரவள்ளி வள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய முஜாஹித் முகமது ஜஹ்ரீன் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர் கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் சம்பவ தினம் தலைமுடிவட்ட சிகை அலங்கரிப்பு நிலையம் சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான கோமாகம பிரதேசத்தில் தன்னுடைய கணவரை தந்தை என்று அழைக்காததற்காக தாயாரால் அடித்துக் கொல்லப்பட்ட 3 வயது சிறுமியின் உடலில் 75க்கும் மேற்பட்ட வெளிப்புற மற்றும் உட்காயங்கள் காணப்படுவதாக மத்தியகொட போலீசார் தெரிவித்தனர். சிறுமியை அவரின் தாயார் பல சந்தர்ப்பத்தில் உலுக்கி தரையில் அடித்ததாகவும் கைகள், கால்கள் மற்றும் பல்வேறு பொருட்களால் தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்தது. மேலும் அந்த பெண் சிறிது காலத்துக்கு முன்னர் தன்னுடைய கணவரை பிரிந்து சுமார் 3 மாதங்கள் ஒரு வாடகை வாகன ஓட்டுநரோடு வாழ்ந்து அவருடன் நெருங்கிய உறவை பேணி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியாவிடம் பெற்றுக்கொள்ள உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி எரிசக்தி கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் எரிசக்தி பாதுகாப்பில் நாட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை கைவிட வேண்டும் என இந்தியாவிடம் அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக முனிஷ் பாதுகாப்பு மாநாட்டில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் கருத்து வெளியிட்டார். மேலும் தெரிவித்த அவர், இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் எண்ணெய் பெறுவதை நிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையின் காரணமாக நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் நில்தண்டா இந்த பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமோ பகுதிக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் வெடிப்புகள் தோன்றுதல், மரங்கள் அல்லது மின்கம்பங்கள் சாய்வடைதல், நீரூற்றுக்கள் திடீரென்று வெளிப்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு விலகி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மண் சரிவு தொடர்பான ஏதேனும் அவசர அறிகுறி காணப்பட்டால் உடனடியாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தையோ அல்லது அந்தந்த பகுதியின் கிராம உத்தியோகத்தரையோ தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.